விசுவாசிகளே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். பெந்தேகொஸ்தே பண்டிகையின் முதலாம் நாளாகிய இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேறு பகுதி, அது சற்று நேரத்துக்கு முன்பதாக வாசிக்கிட்ட ஆதியாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை உள்ள பகுதியிலிருந்து நாம் தியானத்தை கேட்போம். இதற்கு ஒரு தலைப்பாக நாம் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, Pentecost and the significance of gathering and dispersion. பெந்தேகொஸ்தே பண்டிகையும் அந்த நாளில் கடவுள் ஒன்று கூட்டி சேர்த்ததும் மறுபடியும் அவர்களை சிதற பண்ணின முக்கியத்துவம் என்ன என்பதை நாளிலே நாம் தியானிப்போம். ஆண்டவரை நோக்க வேண்டும். கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாக இருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, 20ஆம் நூற்றாண்டின் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட இந்திய புகழ்பெற்ற ஒரு மிஷனரி சாது சுந்தர் சிங், அவர் ஒரு வாக்கியத்தை, பொன்மொழியை சொன்னார். அதாவது, தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக வைத்துக் கொண்டு அவர் இந்த காரியத்தை அனுபவபூர்வமாக சொன்னார். Every true Christian cannot be a preacher, but everyone can be a witness for Christ. A witness not only through the lips but through the life. கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் எல்லாரும் பிரசங்கியாக முடியாது, ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற எல்லாரும் சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ முடியும். அது வெறும் வாயின் வார்த்தைகளின் மூலமாக, உதடுகளினால் சொல்லப்படுகின்ற வார்த்தைகளினால் மாத்திரமல்ல, வாழ்ந்து காட்டுவதனால் மாத்திரமே என்று சொல்லி அவர் சொன்னார். அப்படி வாழ்ந்து காட்டி ஒரு சாட்சியாக மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ பிறந்தவர்கள், இந்த உலகை ஆள பிறந்தவர்கள். நாம் நம்மை படைத்து, நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நரகத்திலிருந்து விடுவித்து நம்மை இம்மட்டுமாய் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுக்கு சாட்சி பகிர நாம் படைக்கப்பட்டவர்கள். ஆகவே இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லாரும் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு நாளாக பெந்தேகொஸ்தே நாள் இருக்கிறது. அந்த அடையாளமாகத்தான் இன்றைக்கு இந்த சிவப்பு நிறம் போடப்பட்டிருக்கிறது. விசேஷம், கொண்டாட்டத்தை குறிக்கின்ற ஒரு வண்ணம் தான் இந்த சிவப்பு நிறம். ஆகவே இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அன்றைக்கு மக்கள் கூடி வந்தார்கள். கூடி வந்த மக்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் மழை போல பொழிந்து அவர்களை நிரப்பி, அவர்களை பலப்படுத்தி, அவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாக அவர்கள் புறப்பட்டு செல்லத்தக்கதாக அவர்களை ஆயத்தப்படுத்தினார். ஆகவே இந்த நாளில கூட பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றவர்களாக நாமும் கூட நம்முடைய திருச்சபையிலே கூடியிருக்கிறோம். இந்த ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டிகாஸ்ட் என்பது, அதனை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் நாம் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற போது இந்த பெந்தேகொஸ்தே பண்டிகை எப்படி ஆசிரியப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற போது, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல, அதற்கு பிந்திய காலத்திலும், தீர்க்கதரிசிகளின் காலத்துல, மற்றும் இயேசுவினுடைய காலத்துல, இயேசுக்கு பிறகும் கூட சில காலம், இன்றைக்கும் கூட, அதாவது இஸ்ரவேல் நாட்டிலே 3 முக்கிய பண்டிகைகளை ஆசரிப்பதை நாம் பார்க்கிறோம். 3 பண்டிகைகளை, 3 important pilgrimage festivals. அதாவது உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா மக்களும், யூதர்கள் அங்கே போவார்கள். எங்கே? எருசலேமுக்கு போவார்கள். அது ஒரு பில்கிரிமேஜ் இல்லையா? அது ஒரு புனித யாத்திரை. அங்கே அவர்கள் போய் இந்த 3 பண்டிகைகளை ஆசரிப்பார்கள். அது என்ன என்றால், முதலாவதாக பார்க்கின்ற போது பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல், பஸ்கா பண்டிகை என்று சொல்லி, யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்,
மற்றும் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 1 2 வசனங்கள் வீட்டில் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இதிலே நாம் பார்க்கின்ற போது இந்த பாஸ் ஓவர் என்பது எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை கடவுள் விடுதலை பண்ணி அனுப்பினதின் அடையாளமாக இவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தையும் கசப்பு கீரையையும் அவர்கள் புசிக்க வேண்டும். அதாவது அங்கே எவ்வளவு கொடுமையை அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த ஒரு காரியம், இந்த ஒரு பண்டிகை 7 நாள் அனுசரிக்கப்பட்டது. அடுத்ததாக பார்க்கின்ற போது இன்னொரு பண்டிகை பெண்டிகாஸ்ட் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஆசரிக்கிறோமோ இந்த பெண்டிகாஸ்ட். பெண்டிகாஸ்ட் என்றால், பெந்தேகோஸ்தே என்றால் நீங்கள் என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆமா சொல்றாங்க பெண்டிகாஸ்ட் சொல்லிட்டு வெள்ளை துணி போடுறாங்க, பசுத்தாவி அனுபவம் அவங்களுக்கு இருக்கிறது. அடுத்து அதாவது கடவுளுடைய ரகசியம் வருகின்ற போது நாங்கள் மாத்திரமே செல்வோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் சொல்றோம். ஆனால் பிரியமானவர்களே, பெந்தேகோஸ்தே என்று பார்க்கின்ற போது அது பெந்தேகோஸ்தே சபை மாத்திரமல்ல, அவர்கள் பெந்தேகோஸ்தே சபை என்று சொல்லி 1920ஆம் வருட காலகட்டங்களிலே அது வந்தது. அதுவும் கூட புராட்டஸ்டன்ட் சபைகளில் அதுவும் ஒரு பிரிவாக இருக்கிறது. அதை நாம் எடுத்துக்கொள்ளது வேண்டாம். பெண்டிகாஸ்ட் என்றால் 50வது நாள் என்று சொல்லி அர்த்தம். கிரேக்க வார்த்தையில பெண்டேகோஸ்தே என்றால் 50th டே என்று சொல்லி அர்த்தம், 50வது நாள். அதாவது இந்த பெண்டிகாஸ்ட் என்பது வாரங்களின் பண்டிகையாக அன்றைக்கு ஆசரிக்கப்பட்டது. அதாவது பஸ்கா பண்டிகையிலிருந்து இது அதாவது கணக்கு பண்ணப்படுகிறது. 7 வாரங்கள், அதாவது 7 வாரம். 7 என்றால் முழுமை, இன்னொரு 7 49 நாள் ஆகிறது. அதாவது அதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கின்ற போது யாத்திராகமம் 23:16 மற்றும் அதனை தொடர்ந்து உபாகமம் 16:9-12 வரைக்கும் வீட்டில் நீங்கள் போய் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே வாரங்களின் பண்டிகை என்று சொல்லி இதை கொண்டாடுவார்கள். அதாவது இன்னும் எளிதா சொல்லணும்னா அறுப்பு கால பண்டிகை, அறுப்பின் சோத்திர பண்டிகை நம்ம செலிப்ரேட் பண்றோமே அது போல. அதாவது பஸ்கா பண்டிகையிலிருந்து இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பது 50வது நாள். The 50th day celebration to Yahweh. 50வது நாள் என்பது கர்த்தருடைய சன்னிதானத்தில் எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டாடப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நாள். யோவான் 7:37 பார்க்கின்ற போது அங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். அந்த லாஸ்ட் டே ஆஃப் தி ஃபீஸ்ட் ஆஃப் தி கிரேட் டே என்று இருக்கிறது. ஆன் தி லாஸ்ட் டே ஆஃப் தி ஃபீஸ்ட் ஆஃப் தி கிரேட் டே. அப்போ அந்த 47 வாரங்களின் பண்டிகை 49வது நாள் வருகிறது. அதனுடைய முடிவு நாள் ஒரு நாள் மாத்திரம் இதை ஆசிரிப்பார்கள் பழைய ஏற்பாட்டில. இந்த பண்டிகை ஒரு நாள் ஆசிரிக்கப்பட்டது. இதற்கு முன்பதாக ஆசிரிக்கப்பட்ட அந்த பாஸ் ஓவர் பஸ்கா பண்டிகை எவ்வளவு நாள்? 7 நாள். இது ஒரே ஒரு நாள். பெந்தேகோஸ்தே பண்டிகை ஒரே ஒரு நாள் பழைய ஏற்பாட்டில ஆசரிக்கப்பட்டது. இன்றைக்கு நாமும் கூட இந்த ஒரு நாளில அது ஆசரிக்கிறோம். பிரியமானவர்களே, சோ இந்த பண்டிகையுடைய முக்கியத்துவம் என்னென்றால், இட் இஸ் an agricultural feast making the end of the grain harvesting. கடவுள் கொடுத்த அந்த விளைச்சலின் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்து, அறுவடையின் நாள் இது, அறுக்கின்ற நாள். It is a day of harvest என்று சொல்லி இருக்கிறது, grain harvesting என்று சொல்லி. அதாவது கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் ஸ்தோத்திர பண்டிகை தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. இதை விட வேற என்ன விளக்கம் பழைய ஏற்பாட்டுல? அதாவது கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் ஸ்தோத்திர பண்டிகை தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. புரிஞ்சுங்களா? பழைய ஏற்பாட்டுல இதுதான் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகை நாம கொண்டாடுறோம்ல, அது போன்ற ஒரு காரியம். கடவுள் எங்களுக்கு கொடுத்தார், அதை அறுவடை செய்து கர்த்தருடைய சன்னிதானத்திலே கொண்டு வருகிறோம் என்று சொல்லி இந்த பண்டிகையானது ஆசரிக்கப்பட்டது. So this has been celebrated for only one day, that is on the 50th day என்பதை நம்ம ஆகினால் தான் அது பெண்டிகாஸ்ட் என்று சொல்லி பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி சொல்லப்பட்டது.
இங்கே முக்கியமாக the significance of gathering and dispersion, gathering together என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற போது gathering together and dispersion என்ற ஒரு காரியம் இதற்கு பிறகுதான் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பெந்தெகோஸ்தே நாளில பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவர்கள் எல்லாரும் இதை அறுவடை செய்த பிறகு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா மக்களும், குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள், வயதான தாத்தா பாட்டி, அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாரும் போவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களோடு கூட அவருடைய வேலைக்காரர்கள் போவார்கள், சர்வன்ட்ஸ். அடுத்து அவர்களோடு கூட இருக்கின்ற லேவியர்கள் போவார்கள், கடவுளை ஊழியத்தை செய்கிறவர்கள். அவர்களோடு கூட இருக்கின்ற பரதேசிகள், அதாவது அந்நியர், ஏலியன்ஸ் ஆர் ஃபாரினர்ஸ் என்று நம்ம சொல்லலாம் இல்லையா, வேறு இடங்களிலிருந்து வந்தவர்கள், அவர்களையும் அழைத்து செல்ல வேண்டும். அவர்களோடு கூட கணவனை இழந்த விதவைகளையும் அழைத்து செல்ல வேண்டும். விதவைகள், விடோஸ் அண்ட் ஆர்பன்ஸ், அநாதை பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள் என்று சொல்லி டெஸ்டிடியூட்ஸ், கைவிடப்பட்டது. அப்போ எல்லா மக்களும் சேர்ந்து கர்த்தருடைய சன்னிதானத்திலே கூடி வந்து அந்த படையலை படைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி சந்தோஷம் கொண்டாடுகின்ற நாள் தான் பெண்டிகாஸ்ட். புரிச்சுங்களா? அறுவடை எல்லாம் கட்டாச்சு, வா எல்லாரும் கூப்பிட்டுக்கோ, எல்லாரையும் கூப்பிட்டு என்ன நம்ம சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு. இன்னைக்கு கூட நிறைய பேர் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள், உங்களை வாழ்த்துகிறோம் திருச்சபை சார்பாக. பிரியமானவர்களே, இந்த நாளில நாம் பார்க்கின்ற போது இப்படி சொந்த பந்தங்கள் மாத்திரமல்ல, அந்நியரையும் ஆதரவற்றவர்களையும் எல்லாரையும் சேர்த்து கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுகிறது தான் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை. எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் இல்ல? அதை உபாகமம் 16ஆம் அதிகாரம் 9-12 வரைக்குமா நாம் பார்க்கிறோம். வீட்டில் படித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் அந்த காணிக்கை படைத்த பிறகு அவர்களிடத்துல ஒரு காணிக்கை, விசேஷ காணிக்கை என்று எடுப்பார்கள். அதுல எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. ஃப்ரீ வில் ஆஃபரிங் என்று சொல்லி உபாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தோம். அதாவது ஃப்ரீ வில் ஆஃபரிங் என்று பார்க்கின்ற போது தசம பாகம் கொடுக்க வேண்டும், இல்லை இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுக்கு நிர்ணயம் பண்ணவில்லை. மனப்பூர்வமான காணிக்கை என்று அர்த்தம். ஃப்ரீ வில் ஆஃபரிங் என்றால் நீ மனப்பூர்வமாய் உண்மையே கொடு. நம்முடைய திருச்சபைகளில இந்த 10% என்பது கட்டாயமாக வசூலிக்கப்படுவது கிடையாது. ஏனென்றால் ஏன் கடவுளுக்கு நாம் இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயம் பண்ண வேண்டும்? அதை காட்டிலும் அதிகமாக கொடுக்கின்ற திருச்சபை விசுவாசிகள் உண்டு. முடியாதவர்கள் என்ன செய்வார்கள்? ஆகவே இப்படி இதை அதாவது நிர்ணயம் பண்ணி வாங்க வேண்டும் என்பதல்ல, மிக முக்கியமான ஒரு நாள் அந்த பெந்தெகோஸ்தே நாளில. அதாவது ஃப்ரீ வில் ஆஃபரிங் வில் பி கலெக்டட் என்று சொல்லி போடலாம், போடாதும் பிரச்சனை இல்லை. மனப்பூர்வமாய் காணிக்கை செலுத்தும், மனப்பூர்வமான காணிக்கை செலுத்துவது. சோ இதை சுருங்க சொன்னால் நட்சல் கடவுளுடைய சந்நிதியிலே எல்லாரும் சந்தோஷப்பட்டு களி கூறுகிற நாள் தான் இந்த பெந்தெகோஸ்தே நாள். மூன்றாவதாக ஒரு பண்டிகையை அவர்கள் ஆசரித்தார்கள், ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத்ஸ் என்று சொல்லி உபாகமம் 16ஆம் அதிகாரம் 13-14 வரை. அதாவது அது அறுப்பு கால பண்டிகை பெண்டிகாஸ்ட். இது சேர்ப்பு கால பண்டிகை. அந்த அறுப்பதெல்லாம் சேர்த்து வைத்து சந்தோஷமாக அதை கொண்டாடுவார்கள். இது 7 நாள் கொண்டாடப்படுகின்ற ஒரு கூடார பண்டிகை என்று சொல்லி இதற்கு பெயர், கூடார பண்டிகை. சோ இந்த 3 பண்டிகையை நாம் பார்த்தோம். இன்னைக்கு விசேஷமாக இந்த பிரசங்க பகுதியில நாம் பார்க்கின்ற போது ஆதியாகமம் 11:1-9 வரை உள்ள பகுதி. இங்கே நாம் பார்க்கின்ற போது எல்லாரும் மறுபடியும் கூடி வந்திருக்கார்கள். அதாவது இந்த பண்டிகையில் எல்லாரும் கூடி வருவதை கடவுள் விரும்புகிறார் இல்லையா? இங்கே கூட இவர்கள் ஒரு இடத்துல கூடியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இது எதிர்பாராத விதமாக கடந்த வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடியில இதே பேசேஜ் அதாவது வந்தது. இன்றைக்கு அதே தான் பிரசங்கமாக வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, மறுபடியும் நாம் தியானிக்கலாம். வேதத்தை நாம் எவ்வளவு முறை படித்தாலும் சரி, அதில் இருக்கின்ற அதிசயங்கள், ஆச்சரியங்கள், மகத்துவங்கள் இவைகளில் கொஞ்சம் தான் நமக்கு புரியும், நம்முடைய ஞானத்திற்கு புரிந்தாலும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியத்தை இந்த நாளில கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, அங்கே யார் கூடியிருக்கார்கள் என்றால் நோவாவுடைய சந்ததியினர், அதாவது சேம், ஹாம், ஜாபெத், அவர் மூலமாக அவருடைய குமாரர்களும் மற்றும் அவருடைய குமாரத்திகளும் பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய திரளா சேர்ந்திருக்கிறார்கள்.
இது மூலமாக 3 விஷயங்களை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. People gathered together in one place and rebelled against the will of God. அங்கே எல்லாரும் ஒரே இடத்துல கூடி அவர்கள் செய்த காரியத்தை நாம் பார்க்கின்ற போது ஆதியாகமம் 11:1 பாருங்கள், பூமி எங்கும் ஒரே பேச்சு இருந்தது, ஒரே பாஷை இருந்தது. அவர்களாம் கூடியிருக்காங்க, ஒரே ஒரு பாஷை இருந்தது. அடுத்து வேகமா நம்ம போலாம். அவர்கள் எல்லாரும் ஒரு சமபூமியை பார்த்து, சினையார் என்ற ஒரு இடத்தை பார்த்து, அந்த சினையார் என்பது அதாவது பாபிலோன் என்று சொல்லி அன்றைக்கு அது பெயர் இருந்தது, சினையார். அல்லது எந்த இடத்துல என்று சொன்னால் அது எது வரைக்கும் போகிறது என்றால் சதன் மெசபொட்டோமியா என்று சொல்லி 2 ஆறுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு இடம். அது இட் இஸ் எக்ஸ்டெண்டிங் ஆல்மோஸ்ட் டு பர்ஷியன் கல்ஃப், அது வரைக்குமாய் அது செல்கிறது. ரொம்ப பெரிய இடம். அடுத்து இன்றைக்கு அது எந்த இடம் என்று பார்க்கின்ற போது சவுத் வெஸ்ட் மாடர்ன், அதாவது சவுத் வெஸ்ட் ஆஃப் தி மாடர்ன் பாக்தாத் இன் ஈராக். அதாவது ஈராக் தேசத்தில் இருக்கின்ற அதனுடைய தலைநகரான பாக்தாதில தெற்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு பகுதி இதுதான் இந்த சினையார் என்பது. இதற்கு பழைய பெயர்கள் கல்தேயர் பட்டணம் என்று சொன்னார்கள், பாபிலோன் என்று சொன்னார்கள், இன்னும் பல பெயர்கள் அதற்கு வழங்கப்பட்டது. சினையார் என்ற இடம் யாருடைய ஒரு அதிகாரத்தில் இருந்தது என்றால் நிம்ரோதனுடைய ஒரு அதிகாரத்தில் இருந்தது. நிம்ரோத் என்பவன் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற போது அவன் ஒரு வேட்டைக்காரனாக இருந்தான். கர்த்தருக்கு முன்பாக ஒரு பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான், நல்ல ஒரு பலசாலி. ஆனால் அவன் மிருகங்களை வேட்டையாடவில்லை, மனிதர்களை கொடூரமாக வேட்டையாடி மக்களை பயமுறுத்தி அங்கே அவன் போய் ஆட்சி செய்து கொடுங்கோல் ஆட்சி செய்தான். அதாவது இன்றைக்கு சர்வாதிகாரிகள் நாம் கூட பார்த்திருப்போம் இல்லையா? சர்வாதிகாரிகள் யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய காலத்துல கேள்விப்பட்டதாவது ஹிட்லர், அடுத்து வேற யாராவது சொல்ல முடியுமா? இடியமின், இது போல சில காரியங்களை ஆட்சியாளர்கள், அதாவது மக்களுடைய எண்ணத்தை விரும்பாமல் செய்கிறவர்கள் எல்லாரும் அதாவது சர்வாதிகாரிகள் தான். நம்முடைய தேசங்களில் கூட அறிவிக்கப்படாத அவசர நிலைகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அது கூட ஒரு ஆட்சி, அது போன்ற ஒரு ஆட்சி தான் சர்வாதிகார ஆட்சி. ஜோசப் ஸ்டாலின், அடுத்து முசோலினி, இவர்களெல்லாம் பார்க்கின்ற போது பல சர்வாதிகாரிகள் இருந்தார்கள். அதே போல ஒரு சர்வாதிகாரியாக தான் இந்த நிம்ரோத் இருந்தார். அவன் நிர்மாணம் பண்ணின ஒரு பெரிய பட்டணம் தான் சினையார். அந்த இடத்துல ஒரு சமபூமி, நல்ல ஒரு ஃபர்டைல் லேண்ட். அதாவது ஜனங்க எங்க அதாவது நல்ல பசுமையா இருக்குதோ, எங்க தண்ணி வசதி இருக்குதோ அந்த இடத்துல விட்டு போறதுக்கு மனசு வராது இல்லையா? எங்காவது ஒரு நம்ம டூர் போறோம்னா சரி, ஏதாவது தண்ணி இருக்கிற இடம் அப்படின்னா போயிட்டு நல்லா பார்த்துட்டு நம்ம விளையாடிட்டு அப்படியே வர்றதுக்கு விரும்புவோம், குடும்பத்துல இருக்க எல்லாருமே. சோ இவர்கள் அந்த இடத்தை 2ஆம் வசனத்துல பார்க்கணும், சினையார் தேசத்துல சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அந்த இடத்தை விட்டு போறதுக்கு மனசு இல்லை. So they settled in a என்ன சொல்லலாம், கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லலாம். அதாவது மனுஷ வாழ்க்கையில மேடு பள்ளம் என்பது உண்டு, அதுதான் கடவுள் நிர்ணயம் பண்ணின ஒரு காரியம். சந்தோஷமாக இருந்தா இன்னொரு பக்கம் துக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நல்லா இருக்காது. ஆகவே சுகம் துக்கம், மேடு பள்ளம், மரணம் ஜீவன், எல்லா காரியத்தையும் கடவுள் வைத்திருக்கிறார். ஆனால் அவரோட நித்திய காலமாக வாழ்கின்ற ஒரு வாக்குத்தத்தத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அதனாலே நாம் சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சி அடைவோம், தைரியத்தோடு நாம் இந்த உலக வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்தாலும் சரி நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். ஏன்னா இதோடு முடிந்து போவதில்லை, நமக்கு நித்திய வாழ்வு என்று கடவுள் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சினையார் இடத்துல இவர்கள் போய் சேர்க்கிறார்கள். அங்கே இந்த 2-4 வருஷம் வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே அவர்கள் இந்த கல்லை அறுத்து அங்கே ஒரு பெரிய கட்டடத்தை நாம் கட்டுவோம், ஒரு நகரத்தையும் அமைப்போம் சொல்றார் இல்லையா? மனுஷர் வாழணும்னா ஒரு சிட்டி வேணும் இல்லையா? போய் காட்டுல வாழ முடியுமா? அதே போல வானத்தை அளாவத்தக்க ஒரு கட்டடத்தை நாம் கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இவர் திட்டமிட்டது தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னைக்கு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இந்த அளவு வளர்ந்திருக்கிறார் என்றால் அந்த காலத்திலே அவர்கள் திட்டமிட்டு செய்த கட்டின இந்த கட்டிட கலை வேலைப்பாடுகள், இந்த டெக்னாலஜிஸ் இல்லையா,
அந்த காலத்துல எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத ஒரு காலத்திலேயே வானலாக உயர ஒரு கட்டடத்தை கட்டுவோம் என்று சொல்லி திட்டமிட்டார். ஆனால் கட்டுறதுல அவருடைய எண்ணம் எப்படி இருந்ததுனால், நாம் பூமியின் மீது சிதறி போகாத படியும், 4ஆம் வசனத்துல பாருங்க, நமக்கு ஒரு நகரத்தையும் வானலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்குவோம் என்று சொல்லி அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். அப்போ நமக்கு பேர் உண்டாது என்றால் அந்த செல்ஃபிஷ் அம்பிஷன் என்பதை பார்க்கிறோம் இல்லையா? சுயநலம் எங்கே இருக்கிறதோ நாம் கடவுளை மறந்து விடுவோம். பொது நலத்தை கடவுள் விரும்புகிறார். நீயும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு காரியம் தான் நீதி நியாயம் என்பதற்கான ஒரு அளவுகோல். எல்லாரும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துல இறங்கி வந்தார். சோ இங்கே நாம் பார்க்கின்ற போது நமக்கு பேர் உண்டாக்குவோம், நமக்கு இந்த காரியத்தை செய்து கொள்வோம், நமக்கு பேர் புகழ், நம்மை உயர்த்திக் கொள்வோம். கடவுள் படைச்சார்னா கடவுளை இது பண்ணணும் ஒண்ணும் அவசியம் இல்லையே, எல்லாம் எனக்கு கேட்டுச்சுன்னா கடவுள் எனக்கு தேவையில்லை என்ற ஒரு எண்ணம் மனுஷருக்கு வருகின்ற போது அங்கே அவர்களுக்கு பெருமை அகம்பாவம் உண்டாகிறது. அந்த பெருமையும் அகம்பாவத்தையும் கடவுள் வெறுக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனை தூரத்திலிருந்து அறிகிறார், தாழ்மை உள்ளவனை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான். இவர்கள் தங்களை உயர்த்தி கொண்டதினாலே இவர்கள் தாழ்த்தப்படுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். காரணம் அவருடைய பெருமை, அவருடைய அகம்பாவம், தான் என்ற ஒரு அகம்பாவம் என்பது ஏற்பட்டுவிட்டது. பிரியமானவர்களே, கடவுள் நம்மை எதற்காக படைத்தார்? இந்த உலகில் உள்ள மக்களை பொதுவாக அதனுடைய அளவுக்குள் ஒரு வசனத்தை கடவுள் வைத்திருக்கிறார். ஏசாயா 43:21 பார்க்கின்ற போது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அது சொல்லப்பட்டது, துதியை சொல்லி சொன்னார்கள், இன்றைக்கும் சொல்லப்படுகிறது, நாளைக்கும் சொல்லப்படும். ஏனென்றால் எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரமானவர் நம்மை படைத்த சர்வ வல்ல கடவுள். ஆகவே இந்த கடவுளை துதிக்க, அவருடைய புகழை பாட, அவரை மகிமைப்படுத்தத்தான் நாம் படைக்கப்பட்டோம். ஆனால் இந்த மக்கள் செய்த காரியம் என்ன? அவர்களை புகழ்ந்து கொண்டார்கள், அவர்களை மகிமைப்படுத்த நினைத்தார்கள். அவர்கள் அந்த சுப்ரமேசி என்பதை காட்டுகின்ற போது அங்குதான் பிரச்சனை வருகிறது. கடவுளுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை, மண் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். பிரியமானவர்களே, இப்போ நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த மக்கள் ஒரு பாஷை பேசினது தவறா? ஒரு பாஷை பேசுறது தவறா? இரண்டாவது கேள்வி, இவர்கள் ஒரே இடத்தில் கூடி வாழ்ந்தது தவறா? மூணாவது கேள்வி, இவர்கள் உயர்ந்த கோபுரத்தை கட்ட நினைத்தது தவறா? இதுக்கு என்ன பதில் சொல்லிருக்கோம்? ஒரே பாஷை பேசுறது தவறா? சரி, நீங்க பைபிள் ஸ்டடி பண்றதுனால தவறுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கு அந்த ஒரு பாஷை அங்கே கடவுள் அனுமதித்திருந்தால் இன்றைக்கு நீயும் நானும் தமிழ் என்ற பாஷை பேசியிருக்க மாட்டோம், மற்ற பாஷைகளை நாம் கற்றிருந்திருக்க மாட்டோம் இல்லையா? இங்கிலீஷ், மற்ற லாங்குவேஜஸ், தெலுங்கு, மலையாளம், இந்த திராவிடியன் லாங்குவேஜஸ், இன்னும் ஆரியன் லாங்குவேஜ் என்று பார்க்கின்ற போது ஹிந்தி, மற்ற லாங்குவேஜஸ் இருக்கிறதுல ஒரே பாஷை இருப்பது கடவுளுடைய திட்டம் அல்ல. இன்னொன்று, அவர்கள் அங்கேயே கூடி ஒற்றுமையா இருப்பது என்பது அல்ல. அவர்கள் பூமி எங்கும் போய் அவர்களை கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார். அதாவது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் நோவாவையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகு பெருகி பூமியை நிரப்புகள் என்றனர். அப்போ அவங்க சினையார்களை மட்டும் இருந்தாங்கன்னா மற்ற இடத்துங்களால எப்படி போக முடியும்? மற்ற இடமெல்லாம் காடா போயிடும், மற்ற இடத்துல மனுஷர் வாழ முடியாது, மிருகங்கள் தான் வாழும். இந்த ஒரே இடத்துல வாழ ஆரம்பிச்சாங்கன்னா மற்ற இடங்கள்ல கொடூரமான மிருகங்கள் எல்லாம் வாழ்ந்து இந்த இடத்துல மனுஷர் வாழ்ந்தார்கள். கடைசியில் என்ன ஆகும்? மிருகங்கள் எல்லாம் அடித்து மனுஷர்களை தின்ன வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் இல்லையா? அதனால கடவுளுடைய திட்டத்திற்கு அவர்கள் தங்களை செவிசாய்க்கவில்லை. ஆகவே
அவர்கள் நாம் சிதறி போகாத படிக்கு இங்கேயே இருப்போம் என்று நினைத்தது தவறு. அவர்கள் சிதறி போக வேண்டும், பூமி எங்கும் போய் அவர்கள் பழுகி பெருகி நிரப்ப வேண்டும் என்று ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொன்னார். மூன்றாவதாக பார்க்கின்ற போது உயர்ந்த கோபுரத்தை கட்ட நினைத்தது தப்பானா? தப்பு கிடையாது. ஆனால் அதை கட்டி வானலாக உயரத்துக்கு போய் நம் கடவுளுக்கு நிகராக நாம் இருப்போம் வாழ்வோம் என்ற ஒரு மமதை, ஒரு கெட்ட எண்ணம், பெருமை ஏற்பட்டது. அது தவறு. நமக்கு பேருண்டாக்க, நமக்கு என்று இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டமிட்டார்கள். அது கடவுளுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே ஒரே இடத்தில் அவர்கள் கூடி வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு உலக நாடுகள் எவ்வளவு இருக்கு? இன்னைக்கு வேர்ல்ட்ல எவ்வளவு நாடுகள் இருக்கிறது? எவ்வளவு நாடுகள் இருக்கிறது? எவ்வளவு நாடுகள் இருக்கிறது? நம்ம இந்திய நாடு அதுல ஒண்ணு. செகண்ட் வேர்ல்டு வார்ல அதாவது எல்லா நாடுகளும் தங்களுடைய பெயர்களை ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துல, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல பதிவு செய்தார்கள். அதனுடைய அடிப்படையில் பார்க்கின்ற போது எதாவது சொல்ல முடியுமா? 195 நாடுகள் அவ்வளவுதான் இருக்கிறது. ஆனால் ஒரே இடத்துல கூடியிருந்தால் இன்றைக்கு 195 நாடுகள் இருக்காது. இந்தியா இருந்திருக்காது, அமெரிக்கா இருந்திருக்காது, பாகிஸ்தான் இருந்திருக்காது, ஸ்ரீலங்கா இருந்திருக்காது, ரஷ்யா இருந்திருக்காது, இந்த பக்கம் டர்க்கி இருந்திருக்காது, இஸ்ரேல் இருந்திருக்காது, எந்த நாடு இருந்திருக்காது. கடவுளுடைய திட்டத்திற்கு விரோதமாக அவர்கள் ஒரே இடத்துல கூடினார்கள். ஆகவே அவர்களை துரத்த வேண்டும், சிதறடிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டமாக இருக்கு. பிரியமானவர்களே, ஒரே பாஷை என்று சொல்கின்ற போது ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? வேற ஏதாவது வேற விளக்கம் இல்ல. இப்போ கேட்டாக என்ன பண்றது? அது யோசித்தால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரு சம்பவம் நடந்ததுல, இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு சின்ன ஒரு போர் நடந்தது. ஒரு 2-3 நாள்ல அதை முடிச்சிட்டாங்க. அதற்கு ஒரு பெயர் விட்டார்கள், ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்லி. அதுல அதாவது தீவிரவாதிகளுடைய அந்த டார்கெட், அதாவது லக்கு, அந்த இடத்துல அவங்க போய் அடிச்சு என்ன பண்ணாங்க? தீவிரவாதிகளை ஒழித்தார்கள். தீவிரவாத அந்த கேம்புகள் எல்லாம் ஒழித்தார்கள். அதை உலக நாடுகளுக்கு சொல்லி நாங்கள் இந்த காரியத்தை செய்தோம் என்று சொல்லி நாங்கள் அந்த விஷயத்துல வரம்பு மீறாமல் எங்களுடைய திட்டத்தின்படி நாங்கள் மிக துல்லியமாக இந்த காரியத்தை செய்தோம் சொல்லி உலக நாடுல எல்லா இடத்துலயும் ஒரு அதாவது ஒரு தூதுக்குழுங்களை அனுப்பினான். அதே போல ரஷ்யாவுக்கும் ஸ்பெயினுக்கும் கூட ஒரு தூதுக்குழு அனுப்பினான். அந்த தூதுக்குழுல கனிமொழி இருந்தார்கள், எம்பி. அவர்களோட கூட மற்ற லீடர்ஸ்கள், எம்பிக்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்கள் போனாங்க. அங்க போகும்போது ஸ்பெயின்ல மேட்ரிட், அதனுடைய கேபிட்டல் சிட்டில ஒரு பத்திரிகை நிருபர் ஒரு கேள்வி கேட்டார். வாட் இஸ் தி நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் யுவர் கண்ட்ரி? நீங்க ஒரு எனக்கு டிவியில பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன சொன்னாங்க? உங்களுடைய இந்திய நாட்டின் தேசிய மொழி என்ன என்று சொல்லுகின்ற போது அவள் என்ன சொன்னாங்க? பதில் ஹிந்தின்னு சொன்னாங்களா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. we observe, we maintain unity in diversity. நாங்கள் வேற்றுமையிலே ஒற்றுமையை நாங்கள் அனுபவிக்கிறோம், அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம், அதை நாங்கள் காத்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு பலத்த கைத்தட்டல் வந்தது. ஏன்னா பிரியமானவர்களே, ஒரு பாஷை மட்டும் அனுமதித்திருந்தால் இன்றைக்கு அந்த நிலைமை வேறு விதமாக போயிருக்கும். இன்னைக்கு உலக அளவில் எவ்வளவு பாஷை இருக்கிறது? 7159 பாஷை இருக்கிறது. எவ்வளவு? 7159 பாஷை. இந்தியாவில் மட்டும் 19500 பாஷைகள் இருக்கிறது. அதனால கடவுளுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதை நாம் மீறி செல்லுகின்ற போது அங்கே தோல்விதான். ஆகவே இன்றைக்கு இவ்வளவு பாஷைகள் பேசுகின்ற இடத்துல போய் இதுதான் ஒரே நாடு, ஒரே பாஷை, ஒரே மதம், ஒரே எலெக்ஷன் சொன்னாதான் நம்ம ஏற்கிறோம். அது டோன்ட் இம்போஸ் எனிதிங். எதையும் புகுத்தாத, வற்புறுத்தி சொல்லாத. நாம் படிச்சுக்கிறோம், 10 லாங்குவேஜ் கூட நம்ம படிச்சுக்கிறோம் இல்லையா? ஒரே பாஷை என்பது தவறு என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, so they were motivated by one spirit of pride and one compelling desire to make a name for themselves. அதாவது ஒரு பெருமையின் ஆவி அவர்களை அதாவது தூண்டிக்கொண்டே இருக்கிறது, அது மோட்டிவேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு பெருமையின் ஆவி அவர்களை, அதாவது அந்த பெருமையை அவர்கள் தாங்கள் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு கூட இந்த காரியத்தை தூண்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால்
ஒரே ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள். கடவுளிடத்திலிருந்து அந்த அப்ரூவலை பெற மறந்து போனார்கள். However, the only thing missing was the approval of God. கடவுள் அதற்கு அனுமதி கொடுத்தாரா? இல்லன்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவார், தேவையில்லை என்று சொல்லி. ஆகவே இவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நடந்தது என்ன? 5ஆம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், காட்ஸ் ரெஸ்பான்ஸ். அவர்கள் நினைத்த அந்த காரியத்திற்கு கடவுளுடைய ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படியாக இருந்தது என்று பார்க்கின்ற போது, இவங்க போட்டது என்ன? தப்பு கணக்கு போட்டான். கடவுள் நம்மளை அழிக்க மாட்டார். அவளை அழித்தாரா கடவுள்? இல்ல, அழிக்கல. அவருடைய உயிர் எடுக்கிறதுக்காக கடவுள் வரல, உயிரை கொடுக்க வந்தார். அவர்களுக்கு அந்த பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தார். ஆனால் அவர்கள் போட்ட கணக்கு வந்து தப்பு கணக்கு. பாருங்க, 6ஆம் வசனத்திற்கு பிற்பகுதியில், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். கடவுள் சொல்றார், உங்களை பார்த்து சிரிக்கிறார். என்னையா முட்டாள்தனமா இவங்க யோசிக்கிறார், என்னுடைய திட்டத்திற்கு விரோதமாக இவர்கள் சிந்திக்கிறார்களே, செயல்படுகிறார்களே. ஆகவே கடவுளுக்கு சிரிப்பு தான் வந்தது இல்லையா? சங்கீதம் 2:4 பாருங்கள், பரலோகத்தில் வீற்றிருக்கும் தேவன் நகைப்பார் என்று சொல்லி. பரலோகத்தில் வீற்றிருக்கும் தேவன் நகைப்பார். ஏன்னா இவங்க செய்வது வந்து கோமாளித்தனமாக இருக்கிறது. என்ன படைக்கப்பட்டவர்கள் என்னுடைய திட்டத்தை செயல்படுத்துவது பதிலாக அவர்கள் தங்களுடைய சொந்த இஷ்டப்படி செல்கிறார்களே. ஆகவே இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி இதைத்தான் சொல்வார்கள், மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் இல்லையா? மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று இல்லையா? கவிஞர்கள் இந்த காரியத்தை எழுதுகிறார். நம்ம வாழ்ந்துட்டான் இல்ல இல்ல, ஒரு அளவை வைத்திருக்கிறார், ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி கூட கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இருக்கிறோம், நாளைக்கு நாம் இருப்போம் என்பது தெரியாது. கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற போது எல்லாம் நலமாக நடந்து முடியும். ஆகவே 6ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, அவருடைய பாஷையை கடவுள் தாறுமாறாக்கினார், பூமி எங்கும் அவர்களை சிதறி போக பண்ணினார். அவர்கள் நகரம் கட்டுகிறதை ஆகினால அவர்கள் விட்டு விட்டார்கள். ஆகவே அந்த இடத்திற்கு பாபேல் என்ற இடத்திற்கு என்ன பெயர் வந்தது என்றால் கன்ஃபியூஷன் என்று சொல்லி, இல்ல குழப்பம். அந்த பாபேல் என்றால் குழப்பம் என்று சொல்லி அர்த்தம். அந்த இல்லைன்னா மிக்ஸ்டர் என்று கூட அர்த்தம், மிக்ஸ்டர் இல்லையா? அதை தாறுமாறாக்கிட்டார், ஒரு மாதிரி அப்பசடா மாத்திட்டார் அந்த பாஷையை. மாத்திருப்ப அவங்க என்ன பேசுறாங்க, என்ன அவங்க கம்யூனிகேட் பண்றது தெரியல. அவர்கள் அங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் போனது. ஆகவே அவர்கள் சிதறி பூமி எங்கும் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி, இதுதான் கடவுளுடைய திட்டமா என்று பார்க்கின்ற போது பிரியமானவர்களே, இந்த திட்டம் என்பது கடவுள் அவர்களை சிதறடிக்கவும் முடியும், ஒன்று சேர்க்கவும் முடியும். அதைத்தான் இன்றைக்கு நாம் வாசிக்க அதாவது அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 2:1-21 பார்க்கிறோம். The significance of gathering together and the dispersion on the day of Pentecost in New Testament period. புதிய ஏற்பாட்டு காலத்துல மறுபடியும் கூடி வரும்படியாக செய்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற செய்தியில அவரை சிதறி போக பண்ணினார். இப்பொழுது மறுபடியும் கூடி வர செய்கிறார் என்றால் எதற்காக என்றால், நமக்காக வந்த ரட்சகர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் பணத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு ஒரு காரியத்தை சொன்னார். என்ன காரியம் அது? நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்குங்கள், எனக்கு சாட்சியா இருங்கள், நான் உங்களுக்கு சொன்ன காரியத்தை அவருக்கு உபதேசமாய் அறிவியுங்கள், இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். ஆகவே எல்லாரையும் வரவழைக்கிறார். அவர்கள் எல்லாம் வந்து கூடுகிறார்கள் அந்த நாளில. அந்த நாள் தான் பெந்தெகோஸ்தே நாள் இல்லையா? எருசலேமில் எல்லாரும் கூடி வருகின்ற அந்த பில்கிரிமேஜ் பேசிட்டே தான் கூடி வருகின்ற போது அவர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் மழை போல பொழிந்து அவர்களெல்லாம் பல பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே ஒரு பாஷை அல்ல, பல பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். ஒருத்தர் வந்து அதாவது திணறி போகிறார்கள், பிரமித்து போகிறார்கள். இது என்னவா முடியும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக கேள்வி எழுப்புகிறது. ஆச்சரியமாக அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. பல நாடுகளிலே இருந்து வந்த மக்கள் எல்லாருமேலும் பரிசுத்த ஆவி மழை பொழியப்பட்டது. ஆகவே பிரியமானவர்களே, இங்கே பரிசுத்த ஆவி மழை போல் பொழிந்தது என்பது முக்கியமானதல்ல. எதற்காக இந்த பரிசுத்த ஆவி பொழியப்பட்டார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வாருங்கள்,
உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் அங்கிருந்து எருசலேமில் இருந்து நீங்கள் சாட்சி பகர ஆரம்பித்து உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார். அந்த காரியத்திற்காக தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரே தவிர அவர்கள் அங்கேயே கூடியிருந்து அங்கேயே குணாரம் அடித்து தங்கிவிட வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர் சிதறி போக வேண்டும். சிதறி போய் முதலாவது எங்க சொந்த வீட்டுல ஒரு பெரிய சாட்சியா இருக்க வேண்டும். அதுதான் எருசலேம். ஆகவேதான் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியிடத்தில் வருகின்ற போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, அந்த காரியத்தை இவர்கள் நிறைவேற்றினார்கள். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து பேதுரு அப்போஸ்தலன் எழுந்து அங்கே எருசலேமில் கூடி வந்திருக்கின்ற யூதர்கள் மத்தியில பேசுகிறார். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட ஒரு காரியம், இந்த காரியத்தின் மூலமாக நற்செய்தி பணியின் விரிவாக்க திட்டமும் சபை வளர்ச்சியும் அங்கே ஆரம்பிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அங்கே பேதுரு அப்போஸ்தலன் பேசின அந்த பிரசங்கத்தின் முடிவு, it has created a great transformation in the hearts and minds of the people. மக்கள் மத்தியிலே அவருடைய உள்ளத்திலே பெரிய ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணினது. ஆண்டவர்மாரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மக்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். So it's a great day. It is a birth of the universal church என்று சொல்லி அந்த நாளிலே நாம் பார்த்தோம். இது என்னமாய் முடியும் என்பது அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக முடிந்தது. சுவிசேஷம் அறிவிக்க அவர்கள் ஆரம்பித்தார்கள். அறுவடையை பார்த்தார்கள். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் அருளுகின்ற கொடை. அதுதான் கனி. கர்த்தருடைய வார்த்தை கேட்டவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். சபைகளாக எழுப்பினார்கள். சபையாக எழுப்பினது கிறிஸ்துக்குள். பிரியமானவர்களே, அவர்கள் அங்கிருந்து எல்லா இடங்களிலும் சென்று சுவிசேஷத்தை சிதறி அறிவித்தார்கள். இன்று இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களாக சிதறி சென்றதால் அந்த சுவிசேஷம் உனக்கும் எனக்கும் வந்தது இல்லையா? இல்லைன்னா நம்ம இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா நாம் இருக்க மாட்டோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவருடைய மந்தையில சேர்க்கப்பட்ட நாம் திருச்சபையில நம்முடைய கடமை என்ன? இன்னும் வெளிநாட்டுல இருந்து மிஷனரி வருவாங்க, நம்ம அறிவிப்பார்கள் என்றல்ல, நீயும் நானும் இந்த உலகத்துல கடவுளுடைய வார்த்தையை கேட்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சாட்சிகளாக நாம் இருக்கிறோம். நாம் பக்த கொடிகள் அல்ல, அவரை பின்பற்றி செல்கின்ற அவருடைய அதாவது அவருடைய எதிர்பார்ப்பை அவருடைய சித்தத்தை செய்கின்ற சாட்சிகள். ஆகவே நாம் சீஷர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். ஆகவே இந்த உயிர் தெரிந்த தேவனை இந்த உலகத்திற்கு அறிவிக்க நாம் தயாரா, அல்லது பக்த கொடிகளாக இருந்து இந்த உலகத்துல நான் மாத்திரம் வாழ்ந்தால் போதும், நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போனால் போதும் என்ற ஒரு சுயநலத்தோடு நாம் இருப்போமா? ஒன்று கூட்டி சேர்த்த கடவுள் மறுபடியும் அவர்கள் பிரிந்து போக முடியாது செய்தார். நாமும் இங்கே ஒன்று கூடி கடவுளை தொழுது கொள்கிறோம். நாமும் கூட உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதுதான் அர்த்தமுள்ள ஒரு பெந்தேகோஸ்தே நாள். ஆகவே இந்த வார்த்தைகளை பெற்றவர்களாக நாம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அவர் கேட்ட சாட்சிகளாக ஜீவிக்க கடவுள் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.